பெண்கள் ஏன் சில நேரங்களில் மோசமான ஆண்களுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கான சில உளவியல் மற்றும் சமூக காரணங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பெரும்பாலும் அதிக தைரியமான, ஆபத்தான மற்றும் விதிகளை மீறும் போக்கை கொண்டிருக்கிறார்கள். இது சில பெண்களுக்கு உற்சாகமான மற்றும் ரொமான்டிக் உணர்வை தரலாம். தன்னம்பிக்கை. இத்தகைய ஆண்கள் பெரும்பாலும் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது பெண்களுக்கு கூடுதல் ஆர்வத்தை ஈர்க்கும், குறிப்பாக ஆரம்பத்தில். ஃபிக்ஸ் ஹிம் மனோபாவம். சில பெண்கள் இந்த வகையான ஆண்களை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் இத்தகைய உறவுகளில் ஈடுபடுகிறார்கள். ஐ கேன் சேஞ்ச் ஹிம் சைக்கலாஜிக்கல் ட்ராப் ஆகும். கவனம் மற்றும் ஜாலி. இவர்கள் பெரும்பாலும் கேரக்டராக நடிக்காமல் நேரடியாகவும் கவர்ச்சிகரமான முறையிலும் பேசுவார்கள். இது சாதாரணமான நல்ல ஆண்களுடன் ஒப்பிடும்போது வித்தியாசமாக தெரியலாம். இது பெண்களை வெகுவாக கவரும். இளம் பருவத்தில் உள்ள தவறான கருத்துக்கள் சில தமிழ் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பேட் பாய்ஸ் ஐ ரொமான்டிசைஸ் செய்கின்றன. இது இளம் பெண்களின் எண்ணங்களை, உணர்வையும் பாதிக்கலாம். உணர்ச்சி ரீதியான ரோலர் கோஸ்டர். இந்த உறவுகள் பெரும்பாலும் ஹைஸ் அண்ட் லோஸ் உணர்வுகளை தருகின்றன. இது டோபமைன் ரிலீஸை அதிகரிக்கலாம், அடிக்டிவ் போன்ற உணர்வு. ஆனால் நீண்ட காலத்தில் இத்தகைய உறவுகள் பெரும்பாலும் டாக்ஸிக்காக முடியும். உண்மையான அன்பு, மரியாதை மற்றும் நல்லொழுக்கம் நீண்ட கால மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இது ஒரு உளவியல் மற்றும் கலாச்சார ரீதியான பிரச்சினை. ஆனால் ஒவ்வொரு நபரும் வித்தியாசமானவர். நல்லவர்கள் கூட அதிக தன்னம்பிக்கை மற்றும் கவர்ச்சியை உருவாக்க முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும்,